தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலேயும் முங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தோலை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அமேன். அல்லேலூயா. ரொம்ப ஷார்ப்பா ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிடுறேன். பிள்ளைகள் அற்று இருந்த உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகள் அற்று இருக்கிற அநேக குடும்பங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், பிள்ளைன்னு சொல்லல, பிள்ளைகள், சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருந்து வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க தலை குனிஞ்சு நிற்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் துதி ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை ஆராதனை உண்டு. ஒருவேளை அநேகர் என்ன செய்யலாம், ஊருக்கு போனாலும் இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, உற்சாகமாக வந்து கலந்து கொள்ளுங்க. அடுத்த வாரம் வாக்குத்தத்த ஆராதனை, அதில் நீங்கள் உற்சாகமாக வந்து கலந்து கொள்ளுங்க. வாக்குத்தத்த ஆராதனைக்கு வர்றவங்களுக்கு நைட்டு எங்களால் முடிந்த ஒரு டிஃபன் என்ன செஞ்சிடும் நாங்கள் கொடுத்துருவோம். டிஃபன் கொடுக்கறனால தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதை நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிடறோம், கொடுத்துட்றோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். மற்றபடி வியாழக்கிழமை காலமே பெண்களுக்கான ஆராதனை உண்டு. வீட்டில் சும்மா இருக்கிறவங்க வந்து இதில் கலந்து கொள்ளுங்க. இந்த வருகிற நாட்களில் பெண்களுக்கான ஆராதனையை நான் தான் நடத்துவேன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் சேர்ந்து வாங்க, நானும் ஒய்ஃபும் இருப்போம், வாங்க. நான் இல்லைன்னா அவங்க நடத்துவாங்க. வியாழக்கிழமை இரவு வழக்கம் போல் அந்த செயின் பிரேயர் உண்டு. அந்த செயின் பிரேயரில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்க. அது ரொம்ப முக்கியமான ஜெபம். அதில் ஜெபித்தவங்களுக்கு நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய அற்புதங்களுங்க. நீங்க இங்க மட்டும் இல்லை, இங்க நமக்கு கண்ணால நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறோம். வெளி இடங்கள்ல ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். வெளியேந்து வர்ற சாட்சிகள் அவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது. அதனால அதுல உற்சாகமே கலந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உறுதியா சொல்றேன், உங்க குடும்பத்துல எது கிடைக்கலன்னு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதை ஆண்டவர் கை நிறைய கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் தூக்கி சுமப்பீங்க, தோல்ல வச்சு சுமக்கிற மாதிரி. நாம் துதிக்கும்படி நாம் இழந்திருக்கலாம், எல்லாரும் இழந்திருப்போம். உங்கள் கைகளிலே பாடல் தாள் கொடுக்கப்பட்டிருக்கு, 2 தாள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுல ஓ எந்தன் உள்ளம் நீர், அந்த பாட்டு தாள் யாற்று இருக்கு, ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா வச்சுதாங்க பின்னாடி ஆண்டிட்டு இருக்கோம். இங்க ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால். எல்லாரும் எழுந்தது கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்க போகிறோம். உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், உம்மை தோதி கைகளை தட்டி உம்மை தோதிப்பேன், உம்மை தோதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்னும் எங்கும் உம்மை போற்றி பாடி தோதிப்பேன், இன்றும் எங்கும் உம்மை போற்றி பாடி. ஓ எந்தன் உள்ளம், ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், உம்மை தோதிப்பேன், நான் உம்மை தோதிப்பேன், உம்மை தோதிப்பேன், நான் உம்மை தோதிப்பேன், இங்கும் எங்கும் உம்மை தோதி பாடி தோதிப்பேன்,
சொல்லி என்னை அழைத்திருப்பதால், கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா. அந்த பாடல் தாளிலே ஒரு லைன் இருக்கிறது, வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மை உள்ளவர். நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிற கடவுள் பொய் சொல்லுகிற கடவுள் அல்ல, உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி பூமியில விழவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் சொன்னார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறீங்களோ, எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு உங்க குடும்பம் தலை குனிந்து நிற்கிறதோ, எல்லாரும் உங்களை பார்த்து, நீங்க முன்னாடி விட்டு பின்னாடி உங்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில அப்படி சம்பவங்கள் இருக்கிறதா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைகள், உங்க பையன், உங்க பொண்ணு, இல்ல வேலை வாய்ப்புல சும்மா சுத்துறான், அப்படி சுத்துறான், ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த உலகம். ஆண்டவர் சொல்லுகிறார், ரெண்டத்தனையான நன்மை அவன் பெற்றுக்கொள்ள போகிறான். அது மாத்திரமல்ல, சொத்து பிரச்சனை, உங்களுக்குரிய சொத்து பாகத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சுதந்திர பாகத்தில் ரெட்டிப்பான நன்மை பெறுவாய். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போகிறார். நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்குது, நிறைய குடும்பங்கள்ல பிரிவினை ஆவிகள் இருக்குது, நிறைய பேர் சரீரத்துல நோய் இருக்குது. எப்படி நான் உண்மை துதிக்க முடியும்? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எந்த வியாதியை நான் உனக்கு வரப்பண்ண விட மாட்டேன், நானே உன் பரிகாரி என கர்த்தர். வாதைகள் நிறுத்தப்பட்டது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த பலவீனமா இருந்தாலும் அதை நீங்க பொருட்படுத்தாம, ஐயோ எனக்கு இப்படி இருக்குது, ஐயோ எனக்கு இப்படி இருக்கு, எனக்கும் அப்படித்தான் இருக்கு, நான் ஐயோன்னு சொல்லல. தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறார், அவரை துதிக்கும்படி பலத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பார். வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மை உள்ளவர், ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி செல்கிறவர். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த தெருவில நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் பரிதாபத்துக்குரியது, ஞானமற்ற செயல். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நடத்தி செல்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி, வாக்கு மாறா தெய்வம். வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மை உள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவே. வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மை உள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவே. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி. ஓ எந்தன் உள்ளம், ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை சத்தமா படிப்போமா? உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன்.
ஹல்லேலூயா. தேவனை எப்பவும் எல்லா காரியத்திலும் துதிச்சுட்டு இருந்தீங்கன்னா யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துல ஒரு குறையும் இருக்காது. ஹல்லேலூயா. அந்த பிரிண்ட் பண்ண பாடல் தாளிலே 4வது பாடல், எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. இன்னைக்கு இயேசு நாமத்தினால ஒரு காரியத்தை சொல்றேன் சிஸ்டர், நீங்க பலவீனமான நேரத்துல அவர் கிருபையாய் உங்களுக்குள் இருப்பார். உங்கள் பலவீனங்களை தாங்குகிற கடவுளாக, ஏந்துகிற கடவுளாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏந்துவேன், உங்களை தாங்குவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், இறுதி வரை நான் அப்படியே செய்து வருவேன். ஹல்லேலூயா. நம்மை தாங்குகிற தேவன், ஏந்துகிற தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன், எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு நிறைந்திருக்கிறவர். என் அருமை சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை வந்து தனிமையில இருந்து நீங்க கண்ணீர் விடுறீங்கன்னா எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் உங்கள் அருகில் இருப்பார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சிக்கல்ல அறியாம தெரியாம தப்பு பண்ணிவிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன், அப்ப என்ன பண்றேன்னு தெரியாம விழிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த குழப்பத்திலிருந்து உங்களை விடுதலை கொடுத்து உங்களை ரட்சிக்கிற ஆண்டவர் உங்கள் பக்கத்துல இருப்பார். என்னென்ன கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வருதோ அந்த கஷ்டத்துல ஆண்டவர் இருந்து அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவராய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உந்தையவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உந்தையவா தாண்டினேன் வனாந்திரத்தை. சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆமாண்டவரே, இந்த துதித்த இப்ப நீங்க துதிச்ச இந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுக்கிறவர், உயிர் பிழைக்க வைக்கிறவர். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரமான உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல
கங்காருன்ற ஒரு மிருகம் உண்டு. அது வயிற்றுல, பெண்ணினுடைய கங்காரு வயிற்றுல ஒரு பை இருக்கும். அது பெற்றெடுத்த ஈன்றெடுத்த அந்த கங்காரு குட்டியை அந்த பையில சுமந்து சொல்லி, யாருக்கெல்லாம் அது தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. குரங்க பாருங்க, குரங்கு குட்டி போட்ட உடனே அதை என்ன செய்யும், வயிற்றுல கட்டி என்ன செய்யும், பிடிச்சுக்கிட்டு சுமந்து செல்லும். ஒரு மிருகத்திற்கே, மிருகங்களுக்கு, 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கே தன் குழந்தையை தான் ஈன்ற குட்டியை அப்படி பாதுகாக்கணுங்கிற என்ன இருந்துச்சுன்னா, உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை கைவிடுவாரோ? உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை தனியாய் விட்டு விடுவாரோ? உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை பட்டினியாய் இருக்க விடுவாரோ? உங்களை பிடித்த ஆண்டவர் உங்களை அவர் கையிலிருந்து பிரித்து சாத்தான் பிரிப்பதை அவர் சம்மதிப்பாரோ? இல்லை, அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பக்தன் பாடினான் அப்படி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நீங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு நான் சொல்லக்கூடாது. நீங்களே கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், உன்னை கண்ணோக்கி பார்க்கிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும், இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள், இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள், இங்க இருக்கிற பெரியவங்க, தாய்மார், வயதானவங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறேன், நான் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற கடவுள், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ பாவம் செய்யற இடத்துல, நீ தப்பு செய்ய நினைக்கிற இடத்துல உன்னை இருப்பேன், அந்த இடத்துல உன்னை தூக்கி கொண்டு வந்துருவேன், பாவம் செய்ய விட மாட்டேன். உனக்கு விரோதமா ஒரு அக்கிரம சிந்தை எவனாவது வைத்திருப்பானால் உன் பக்கத்திலே நான் விட மாட்டேன். உன் பக்கத்திலிருந்து உன்னை நான் பார்க்கிறவன், உன்னை நான் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து படிப்பீர்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு ஆலோசனையா தான் சொல்றேன். இன்னைக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. வருகிற மே மாதம் உங்களுக்கு நன்மை தருகிற மாதமாக இருக்கட்டும். வருகிற மே மாதம் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற மாதமாக இருக்கட்டும். மே மாதத்தெல்லாம் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஜூன் மாதம் வருது, எல்லாம் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், யூனிஃபார்ம் எடுக்கணும், எல்லா பிரச்சனையும் வந்துட்டே இருக்கும். பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஃபினான்சியலாக நம்ம குடும்பம் கஷ்டப்படும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், நான் அந்த பொருளாதார பிரச்சனைகளை சீர்குலைவை உண்டாக்க மாட்டேன், அதை சீர்படுத்துவேன். அல்லேலூயா. நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க, இந்த வருஷத்துல என் பிரச்சனை, எனக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், எல்லாம் தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் எங்க அப்பா அம்மாவுக்கு சந்திச்சார் அப்படின்னு சொல்ல போறீங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. எங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை திடப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும். அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யட்டும். ஆண்டவரை துதித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். தயவுசெய்து உட்கார்வோம்.
இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை அருமையான சிஸ்டர் தனசிலி முன்னால் வந்து கொடுப்பாங்க. இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 138 8வது வசனம். சங்கீதம் 138 8. எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 138 8. அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே இந்த மாலை வேளைக்காக நாங்களும் நன்றி செலுத்துறோங்க கர்த்தாவே. இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசுங்க ராஜா. ஆண்டவரே பேசுகிறவர் நீங்களெல்லாம் உங்கள் பிதாவின் ஆவியானவர் பேசுவார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக நம்ம எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த வசனத்தை சொன்னது யார்? இந்த சங்கீத பாடலை பாடினது யாருன்னா தாவீது. தாவீது வந்து நிறைய நெருக்கங்கள் கஷ்டங்கள் மத்தியில தான் நினைச்சுதான் ஓடிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அப்போ ஒண்ணுதான் செய்வாரு, அடுத்து செய்ய மாட்டாருன்னு இல்லை, எல்லாத்தையும் அவர் தான் எனக்காக என்ன செய்வாரு? செய்து முடிக்க போகிறார் என்று தாவீது ராஜா கூறுறாரு. தாவீதுக்கு இந்த கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்குள்ள சில தகுதிகள் அவன்கிட்ட காணப்பட்டுச்சு, சில குணங்கள் அவனிடத்துல காணப்பட்டுச்சு. என்னென்ன குணங்கள்னு நம்ம பார்க்கும்போது அவன் அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவனை குறித்து என்ன செய்யறாராம்? சாட்சி கொடுக்கிறாரு. எப்படி சாட்சி கொடுக்கிறாருன்னா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு, என்னுடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவன், உள்ளத்துக்கு அவன் உகந்தவனாக காணப்படுகிறான். ரெண்டாவது அவர் வந்து தேவ சித்தத்தை அவன் நினைச்சுவான் செய்வான்னுட்டு ஆண்டவர் நினைச்சாரான், சாட்சி கொடுத்தாரு. அதே போல அவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமானபடி என்ன நடந்தான். ஒரு சில தவறுகள் அவனிடத்துல காணப்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த தவறுக்காக நினைச்சுதான் மன்னிப்பு கேட்டு, மனம் கசந்து மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து நினைச்சுதான் விடுதலை பெற்றுக்கொண்டான், அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, அவன் வந்து தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி என்ன செய்தான் செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு யுத்தத்துக்கு போனா கூட அவன் என்ன செய்வான்? ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே நான் இந்த யுத்தத்துக்கு போகலாமா, எனக்கு இதுல வந்து ஜெயம் கிடைக்குமா அப்படிங்கறத பற்றி என்ன கேட்கிறான். சிக்லாகுங்கிற இடத்துல அமலேக்கியர் வந்து எல்லாம் அவன் குடியிருந்த பகுதியே நினைச்சிட்டாங்க, சுட்டெரித்து போட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாருமே என்ன செய்யறாங்க? இவன் கூட வந்ததே வேஸ்ட், அதனால இவனை கல்லெறிஞ்சு கொன்றோன்னு அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில தாவீது இருக்கும்போது தாவீது என்ன செய்தான்னா தேவனை நோக்கி அவன் என்ன செய்தான வேண்டுதல் செய்தான். அவனுக்கு அழுறது கூட பலன் இல்லை, அந்த அளவுக்கு என்ன செய்தான்? அழுதான். ஏன்னா அவனுடைய மனைவி பிள்ளைகள், அவனோடு இருந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்தாங்க? அமலேக்கியர் சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க. ஒரு பொருள் கிடையாது, எல்லாத்தையும் குடியிருக்க வீடு கிடையாது, எல்லாத்தையுமே நினைச்சிட்டாங்க, சுட்டெரித்து போட்டாங்க. அந்த சூழ்நிலையும் அவன் நினைச்சுதான் தேவனிடத்தில் விசாரித்தான், ஆண்டவரே நான் என்ன செய்யலாமா, அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா, அந்த படையை நான் பின்தொடர்ந்து போனா எனக்கு வெற்றியை தருவீங்களான்னு ஆண்டவர்கிட்ட அவருடைய சித்தத்தை கேட்கும்போது ஆண்டவர் நினைச்சார், போ எல்லாவற்றையும் நினைச்சுவா, ஒன்றும் இல்லாமல் திருப்பி, ஒன்று கூட குறையாமல் திருப்பி கொள்வாயின்னு சொன்னார். அதே போல இவன் போய் நினைச்சுதான் எல்லாத்தையும் திருப்பிட்டான். ஒரு பொருள் கூட என்னதில்லை தொலைஞ்சு போகல, எல்லாத்தையும் நினைச்சுதானா திருப்பி கொண்டான்னு சொல்லியிருக்கா. அப்போ ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒரு போருக்கு போனாலும் கேட்பான், ஆண்டவரே நான் அந்த போருக்கு போகலாமான்னு ஒரு முறை கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நேரடியா போகாம என்ன செய்ய, முசுக்கொட்டை செடிகளின் மத்தியிலிருந்து ஒரு இரைச்சல் உண்டாகும், அந்த இரைச்சல் கேட்ட உடனே நீ என்ன அந்த செடியை சுத்தி நீ போன்னு சொல்றாரு. அப்போ அதே மாதிரி அவன் என்ன செய்யறான்? போறான், அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை தேவன் அவனுக்கு கொடுக்கிறாரு. அப்போ அவன் என்ன சொல்றான்? தண்ணீர் உடைந்தோடுவது போல என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக என்ன செய்தாங்க? உடைந்து போனார்கள், முறிந்து போனார்கள்னு சொல்றான். அப்ப இப்படி அவன் வந்து என்ன ஒரு காரியம் செய்தா கூட அது தேவனுடைய சித்தமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்னு ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டுதான் எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்தான். அதனால தேவன் அவனோடு இருந்து அவன் போகிற இடத்துல எல்லாம் அவனை பாதுகாத்தார்னு சொல்லியிருக்கு. நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கு, தேவன் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடங்களில் பாதுகாத்தார், அவன் போகிற இடங்களில் எல்லாம் அவன் என்ன செய்தான, என்ன காரியம் செய்தாலும் புத்திமானாய் நடந்தான், அவன் செய்யற காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன செய்தார்? வாய்க்க பண்ணினார்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கும்போது தேவன் நமக்காக என்ன செய்வார்? எல்லாவற்றையும் அவர்
செய்வார். அவர்கிட்ட கேட்கும்போது நம்ம இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, செய்ய சொன்னா நம்ம அதுக்கு என்ன செய்யணும், செய்ய வேண்டாம்னா அது ஒருவேளை நமக்கு அது பிரியமா இருக்கலாம், ஆனா அது நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படின்னா தேவன் நமக்காக என்ன செய்வார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அடுத்தது அவன் எப்படிப்பட்டவன்னா ஒரு ஆராதனை வீரன். எவ்வளவு கஷ்டம் வந்தா கூட வேணிச்சுதான் தேவனை துதித்து கொண்டே இருந்தானா. ரொம்ப நெருக்கப்படுற நேரத்தில் கூட வேணிச்சு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அது என்னது ஒரு பயங்கரமான ஒரு பெலிஸ்தர் நாட்டில் அவனை என்னச்சுதாங்க சாகடிக்க போற நேரத்தில் அவன் என்னச்சுதான் பைத்தியக்காரன் போல அவன் நடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து என்னச்சுதான் தப்பி வந்தான். அப்பம் கூட அவன் என்ன சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்ப அவன் ஒரு ஆராதனை வீரன். தனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருந்தான். எப்போதும் தேவனை ஸ்தோத்திரம் சொன்னான். அப்ப இந்த ஸ்தோத்திரத்தினால நம்ம என்ன செய்யலாம், பல நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்தோத்திரத்தினால அவன் எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தபடினால ஒரு பயங்கரமான போராட்டம் அவனுக்கு, சவுல்னால பெரிய போராட்டம், அவன் உயிர் எப்பவும் போவோங்கிறது தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் அவனோடு இருந்தபடினால அவனுக்காக காரியத்தெல்லாம் என்ன ஜெயமாக தேவன் மாற்றி கொடுத்தார். அப்ப நம்முடைய தேவன் இந்த துதியில ரொம்ப பிரியப்படுகிற தேவன். துதிக்கிறவர்களே அவருக்கு என்ன செய்ய ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி தேவனை துதிக்கும் போது நம்முடைய கஷ்டங்களிலிருந்து தேவன் நமக்கு என்ன செய்யறார், ஒரு விடுதலையை தேவன் நமக்கு தருகிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு, அவர் செய்து முடிப்பார்னு சொல்லியிருக்கு. அப்ப தாவீதுக்கு செய்த தேவன் நாமும் தாவீதை போல வாழ்ந்தோமானால் அவருக்கு பிரியமானவர்களாக, அவர் உள்ளத்துக்கு உகந்தவர்களாக, அவருடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவர்களாக நம்ம இருந்தோம்னா நமக்காகவும் தேவன் நினைச்சுவார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். செய்து முடிச்சதுனால தான் தாவீது என்ன சொல்றாரு, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு, நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அவர் அந்த பாடலை பாடும்போது அவருடைய வாழ்க்கையில உண்மையிலே எல்லாவற்றையும் தேவன் நினைச்சார் ஜெயமாக செய்து கொடுத்து அவன் ஒரு அரசனாக 40 வருஷம் இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் ஒரு ராஜாவாக அவனை நினைச்சார் வைத்தார். அவன் கடைசியில எப்படி செத்தானி போட்டிருக்கு, நல்ல பூரண வயசுல நல்ல அதாவது எல்லா கனமும் மகிமையும் நிறைந்தவனாக வேணிச்சுதான் இறந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அடுத்ததுபடியே நம்ம பார்க்கணும்னா தானியலை பற்றி நம்ம பார்க்கலாம். தானியல் எப்படிப்பட்டவன்னா தேவனுக்கு பிரியமானவன். தானியல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தானியலை பற்றி சொல்லியிருக்கு. ஒன்பதாம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அதுல அவன் என்ன செய்யறான்னா, எப்படி ஜெபம்னான்னு சொல்லிருக்கு. அவன் என்ன செய்தான்னா, தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி தேவன் நோக்கி என்ன செய்தான், தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டிருந்தான். எதுக்காகனா தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஜெபிக்கல. அவன் என்ன செய்தான்னா தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய தேச மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன செய்தான், ஜெபித்தான். ஜெபிக்கும் போது என்ன செய்யறான்னா, எப்படி சொல்லி ஜெபிக்கிறான்னு 9ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றி மிக அழகாக போடப்பட்டிருக்கோம். அதை எங்களுடைய பிதாக்கள்லாம் நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு, ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்யல, செவி கொடுக்கல, எங்க மனம் போல போனோம். அதனால தேவன் எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நீர் தயவாக அவைகளெல்லாம் மன்னித்து எங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், விடுதலை தரணும்னு ஜெபிக்கும் போது தேவதூதன் என்ன சொல்றாரு அவர்கிட்ட, மிகவும் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கும்போது, நம்ம ஜெபிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் என்ன செய்றார், நமக்கு பதிலை தேவன் நமக்கு தருகிறார். இந்த தானியேல் எப்படிப்பட்டவனா, தானியேல் ஒரு சிறை பிடிக்கப்பட்டவனாக யூதா தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டான். அவனிடத்துல காணப்பட்ட ஒரு குணம் என்னன்னா, ராஜாவுடைய போஜனத்தினால் நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன். அதாவது இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த வாலிபர்களை அந்த ராஜ போஜனத்தினால் அவர்களை என்ன செய்வாங்க, நல்லா வளர்த்து அவங்களுக்கு எல்லா கல்வி அறிவு எல்லாத்தையும் கொடுத்து ராஜா முன்னால கொண்டு விடணும்னு ராஜா கட்டளை போட்டிருக்காரு. ஆனா இந்த கட்டளை தெரிஞ்ச உடனே இவன் தானியேல் தனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்றான், ராஜாவின் போஜனத்தினால நம்ம என்ன செய்யக்கூடாது, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்றான். அதே போல நம்ம வாழ்ற இந்த பகுதியில நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது, அசுத்தமான எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்குள்ள ஒரு தீர்மானத்தை நம்ம
எடுக்கணும். நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம நடக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம முதலாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த தாவீது தானியேல் வந்து என்ன செய்தான், ஒரு தீர்மானம் பண்ணான். ராஜபோஜனத்தினால், ராஜபோஜனம் எப்படி இருக்கும், ராஜா வீட்டு விருந்து எப்படி இருக்கும், நல்ல சுவையான நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை தான் அவர் கொடுப்பாரு. ஆனா அதனால கூட நான் என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது, என் சரீரம் தீட்டுப்படக்கூடாது, என் ஆத்மா தீட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறான், இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம், வெறும் சாதாரணமான பருப்பு, அதாவது சாம்பார் மட்டும் தாங்க, காய்கறிகளை தாங்க, இது போதும்ன்றான். அதே மாதிரி அவர் ராஜபோஜனத்துல வந்து என்ன இருக்கும், எல்லா விதமான மதுபானங்களும் கொடுப்பாங்க. ஆனா இவன் அது மதுபானமும் எனக்கு எதுவுமே வேண்டாம், தண்ணி மட்டும் தந்தா போதும்னு சொல்லி அதை வாங்கி குடிக்கிறான். அப்படி குடிக்கும்போது அவனுடைய சரீரம் எப்படி இருந்துச்சான், புஷ்டியா இருந்துச்சு, அவன் முகம் களையுள்ளதாக இருந்துன்னு சொல்லிருக்கு, அவன் முகம் பிரகாசமா இருந்துச்சு. அப்ப நம்ம கறி மீன் முட்டை இப்படி சாப்பிட்டாதான் நம்ம முகம் பிரகாசமா இருக்கும், நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது கிடையாது. எதை சாப்பிட்டாலும் கர்த்தர் நமக்கு தர்ற ஆகாரத்தை நன்றியோடு அவருக்கு துதி செலுத்தி சாப்பிடும்போது நம்முடைய முகத்தையும் தேவன் என்று பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம அவருக்கு நமக்கு தருகிற ஆகாரத்துக்காக தேவனை நம்ம துதித்து நம்ம அதை சாப்பிடும்போது நம்முடைய சரீரத்திலேயே நமக்கு தேவையான பலனை தேவன் நமக்கு என்ன தருவார். இதே மாதிரி ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விருப்பமான காரியங்களை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானத்தை முதலாவது தானியேலை போல நம்ம எடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது தானியேலுக்குள்ள யார் இருந்தார்னா, தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார். அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வரணும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா பரிசுத்தமுள்ள தேவன் அசுத்தமான இடத்துல அவர் என்ன மாட்டார், வரமாட்டாரு. அதனால அவர் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமா இருக்கணும். அது என்ன சொல்லியிருக்குன்னா, உன் தேவனாய கர்த்தர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவுகிறார். நம்ம வீட்டுக்குள்ளே அவர் என்ன செய்றார், உலாவுறாராம். அப்ப நம்முடைய வீடும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அசுத்தமான காரியங்கள் நம்ம வீட்டில் காணப்படக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், தேவையில்லாத டிவி நிகழ்ச்சிகள், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்துக்கூடாது, காணப்படக்கூடாது. சத்தம் நம்முடைய வீட்டில் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காகவும் சத்ருவின் கையிலிருந்து நம்மை விலக்கி ரட்சிப்பதற்காக அவர் என்ன செய்றாராம், உலாவி கொண்டிருக்கிறாராம். நம்ம வீட்டை சுற்றிலும் நம்ம வீட்டுக்குள்ள அவர் உலாவணும்னா அவர் உலாவுகிற அந்த இடம் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள அவர் வந்து உலாவணும்னா அந்த இடமும் என்ன செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் தேவனாய கர்த்தர் நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து உலாவார். அதே மாதிரி தானியேல் பரிசுத்தமானவனாக இருந்தபடினால அவன் வந்து அவனுக்குள்ள என்ன செய்தார், தேவ ஆவியானவர் இருந்து மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல வரத்தை தேவன் அவனுக்கு என்ன செய்தார், கொடுத்திருந்தாரு. அதாவது சொப்பனங்கள், எப்படிப்பட்ட சொப்பனங்கள்னாலும் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை தேவன் தானியேலுக்கு என்ன செய்தார், கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, தானியேல் இடத்துல காணப்பட்ட ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, அவன் உண்மையுள்ளவன், எல்லா காரியங்களிலும் உண்மையா இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல உண்மையா இருந்தான். அவனை யாருமே என்ன செய்ய முடியாது, குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய வேலையில அவன் எப்படி இருந்தான், ஜாக்கிரதையா இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான். இப்போ நம்ம சில இடங்கள்ல பார்த்தோம்னா, எந்த இடம்னாலும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம வேலை செய்யறோம்னா என்ன செய்யறாங்க, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, உண்மையா உழைக்கிறது கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த வேலை போதும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து என்ன செய்யறோம், அந்த சம்பளத்துக்கு ஒத்துட்டு அந்த வேலைக்கு போறோம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம உண்மையா இருக்கணும். அதே மாதிரி தானியேல் வந்து என்ன செய்தான்னா, உண்மை உள்ளவனாக இருந்தான். அது மட்டும் இல்ல, அவன்கிட்ட யார் அவன் வேலையிலையோ அவன் காரியங்களிலோ யாருமே என்ன செய்ய முடியாது, குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உண்மை அவனிடத்துல காணப்படுச்சு. தானியேல் 6:4 வாசிங்க. தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகந்தாரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தாரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ராஜா அவனை வந்து என்ன செய்யிருக்காரு, எல்லா பிரதானிகளுக்கு மேல அவனை என்ன செய்தாரு, மந்திரிகளுக்கு மேல அவனை உயர்த்தி வச்சிருந்தாரு. அதனால இவனுக்கு மற்றவர்களுக்கு என்னது, ஒரே பொறாமை. நமக்கு பின்னால வந்தான், அவன் வேற நாட்டில இருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட இந்த தானியேலை அந்த ராஜா எப்படி வச்சிருக்காரு, நல்லா உயர்வா வச்சிருக்காரு அப்படின்ட்டு அவனை எப்படியாவது என்ன செய்யணும், குற்றம் கண்டுபிடிச்சு அவனை என்ன செய்யணும், அந்த பதவியிலிருந்து இறக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. ஆனா ஒரு குற்றத்தையும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அவங்க வேலையில உண்மையா இருந்தா எந்த ஒரு குற்றத்தையும் அவர்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க, எப்படின்னா இவனை வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும்னா அவனுடைய வேலையில நம்ம என்ன செய்ய முடியாது, குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, அதுல உண்மையா இருக்கான். அதனால அவனுடைய தேவனுடைய விஷயத்தில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே 30 நாள் வரைக்கும் யாருமே என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு தெய்வத்தையும்
வணங்கக்கூடாது, எந்த விண்ணப்பத்தையும் யார்கிட்டையும் செய்யக்கூடாது, உங்ககிட்ட மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த விண்ணப்பத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் பண்றாங்க. ஆனா ராஜாவுக்கு இந்த தானியலை கவிழ்க்கிறதுக்காக இந்த மாதிரி திட்டம் போட்டாங்கிறது ராஜாவுக்கு தெரியல. அதனால ராஜாவை என்ன செய்யறாரு, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டுறாரு. ஆனா அப்போ அப்படி யாராவது அவர்களுடைய தேவனையோ வேற யார்ட்டையோ விண்ணப்பத்தை பண்ணினா என்ன செய்யணும்னா சிங்க கபில அவர்களை போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ராஜா போடுறாரு. உடனே என்ன செய்யறான்னா, தானியலுக்கு தெரியுது ராஜா கையெழுத்து போட்டாச்சு, பத்திரத்துக்கு முத்திரை போட்டாச்சு, இனி என்ன செய்யணும், நம்ம அவனுடைய பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய தேவன் நம்ம வணங்குறது நினைச்சக்கூடாது, விடக்கூடாது அப்படின்ட்டு அவன் தைரியமா நினைச்சிடறான். அதை ஒளிஞ்சு கூட அவன் ப்ரேயர் பண்ணலை, ஜன்னலெல்லாம் மூடி வச்சுட்டு கூட பண்ணலை, பலகணிகளை திறந்து ஜன்னல்களெல்லாம் திறந்து வச்சு முன்னால எப்படி அவன் ஜெபம் பண்ணானோ அதே போல 3 வேளை நினைச்சுதான் ஜெபம் பண்ணானோ. இதை பார்த்த உடனே அவன் மேல குற்றம் சாட்டுறான்னு நினைச்சவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவன் ப்ரேயர் பண்றான், பண்ண உடனே என்ன செய்யறாங்க, ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பண்ணி ராஜாவே உங்களுடைய கட்டளையை அவன் என்ன செய்யல, கைக்கொள்ளல, அவன் கட்டளை மீறிட்டான், அதனால நீங்க என்ன செய்யணும், அவனை சிங்கங்களையும் கபில போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ராஜாவுக்கு ஒரே வருத்தம், ஏன்னா இவன்கிட்ட ஒரு தப்பும் கிடையாது, அவன் வேலையில உண்மையா இருக்கான். அப்ப இந்த மற்றவங்க எல்லாம் அவன் மேல பொறாமப்பட்டு இந்த மாதிரி செய்யறாங்கன்ட்டு எவ்வளோ அவனை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா சட்டம் போட்டதுனால அவரால் என்ன செய்யல, காப்பாற்ற முடியல. அப்ப அவரு சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவே என்ன செய்யறான், சிங்க கபில போடுறதுக்கு உத்தரவு கொடுத்துறான். அதே மாதிரி இவனு சிங்க கபில போட்டாச்சு. ஆனா கர்த்தர் இவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருந்தபடினால, ஏன்னா தேவனுக்கு பிரியமானவனாக, உண்மையுள்ளவனாக, தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக, ஜெபிக்கிறவனாக இருந்தபடினால தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்கள் எல்லாம் கட்டி போட்டார். சிங்கம் ஒண்ணுமே இவனை செய்யல, இவன் நிம்மதியா ராத்திரிலாம் படுத்து தூங்கினான். ஆனா ராஜாவுக்கு தான் என்ன செய்யல, தூக்கம் வரல. ஐயோ தானியல் என்ன ஆனான்னு தெரியல அப்படின்ட்டு விடிய காலமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே என்ன செய்யறான், ஒரு ராஜாவே என்ன செய்யறான், போய் அந்த சிங்க கபில நின்று கேட்கிறான், தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு இவன் சொல்றான். ராஜா சொல்றான், தானியல் சொல்றான், 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் என்ன செய்யல, ஒரு குற்றமும் செய்யல, என் வேலையில உண்மையா இருந்தேன், என்னை உங்களால குற்றம் கண்டுபிடிக்க முடியல, நீதிகேடு நான் எதுவுமே செய்யல, கடவுளுக்கு முன்னாலே நான் எப்படி இருந்தேன், உண்மையா இருந்தேன். அதனால தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி எனக்காக நினைச்சாரு, சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாருன்னு உடனே ராஜாவுக்கு சந்தோஷப்பட்டு அவனை என்ன செய்யறாரு, சிங்க கபில இருந்து தூக்கி விட்டுட்டு இவன் மேல பொறாமப்பட்டு யார் யாரெல்லாம் இவனை சிங்க கபில போடணும்னு நினைச்சாங்களோ அவங்கள குடும்பமா என்ன செய்தான் கட்டி சிங்க கபில போட்ட உடனே அவங்கள என்ன செய்ச்சு, சிங்கம் கடிச்சு சாப்பிட்டு ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டு. அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன செய்யணும், உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நமக்கு தேவன் தந்த காரியங்கள் என்ன ஒரு வேலையா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் நம்ம எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை பாதுகாத்து அவர் என்ன உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்யும் போது தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவன். அதனால நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, கட்டளையை அனுப்பி நம்முடைய ஜபங்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, பதில் தருகிறார். அதே போலதான் இவனும் என்ன செய்யறான், நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய குடும்பங்களுக்காக தான் எப்போதும் என்ன செய்யறோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு ஜெபம் பண்றோம். அப்படி ஜெபம் பண்றத கொஞ்சம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா மற்றவர்களுக்காகவும் நம்ம தேசத்துக்காக, தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பத்தை நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பாரு. இந்த தானியல் அப்படிதான், அவன் குடும்பத்துக்காக ஜெபித்தான்னு சொல்லல, தன்னுடைய தேசத்துக்காக. என் தேசம் இப்படி இருக்குது, இவன் அந்நிய தேசத்துல தான் அடிமையா வந்திருக்கான், அவன் சுய தேசம் எப்படி இருக்குது, அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு அது இருக்குது. அதனால அந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கணும்னு அவன் ஜெபிக்கும் போது தேவன் உடனடியாக ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு என்ன செய்யறார், மறைபொருள்கள் எல்லாம் வெளிப்படுத்துறார், பின்னால என்னென்ன நடக்க போகுதுங்கிறத. இந்த தானியல்ல உள்ள காரியங்கள், தரிசனங்கள் என்ன செய்யிருக்கோம், வெளிப்படுத்தல விசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தரிசனங்களை காணக்கூடிய ஒரு கிருபையை தேவன் என்ன செய்யார், தானியலுக்கு கொடுத்தார். அப்போ காரணம் என்னன்னா, அவன் என்ன செய்தான், தேவனுக்கு பிரியமானவனாக அவன் காணப்பட்டான். அதுபோல நாமும் கூட என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்படும் போது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்வார், செய்து முடிப்பார். என்ன காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப காரியங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவன் நமக்காக என்ன செய்வார், அவர் எல்லாவற்றையும் அவரே முன்னின்று நமக்காக என்ன செய்வார், நடத்துவார்.
அது மட்டும் இல்ல, இப்போ இந்த ராஜா என்ன செய்தான்னா தானியேலே வந்து என்ன செய்தான், உயர்த்தினான். இந்த பாபிலோன் மாகாணத்துல அவனை வந்து என்ன செய்தான், உயர்ந்த பதவியில் அவனை செய்து வச்சிருந்தான். அது மட்டும் இல்ல, தரியு ராஜாவின் காலத்திலும் கோரேஸ் ராஜாவின் காலத்திலும் அவனுடைய காரியம் எப்படி இருந்துச்சு, ஜெயமா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை என்ன உயர்த்துவார். அடுத்து என்ன, ஒரே ஒருத்தரை பற்றி நம்ம பார்ப்போம். யோசேப்பு பற்றி சொல்லியிருக்கு. யோசேப்பு தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயந்தான், பாவத்துக்கு என்ன செய்தான், விலகி ஓடுனான். அவனுடைய போத்திபாருடைய அரண்மனையில் தான் அவன் என்ன செய்யறான், ஒரு அடிமையாக அங்கே வேலை செய்துட்டு இருக்கான். அப்படி வேலை செய்யும்போது அவனுடைய இவன் ரொம்ப அழகானவன். அதனால இவனை பார்த்த உடனே அவனுடைய மனைவி போத்திபார், அவனுடைய எஜமானி அம்மாவே என்ன செய்யறா, இவன் மேல ஆசைப்பட்டு அவன்கிட்ட எப்படியாவது பாவம் செய்யணுங்கிறதுக்காக அவன் என்ன செய்யறா, அழைக்கிறா. ஆனா இவன் அதுக்கு என்ன செய்யல, ஒத்து போகாம தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டு செஞ்சுட்டான், ஓடி வந்துட்டான். அப்ப தன்னுடைய வஸ்திரத்தை கூட கரைபடாதபடி அவன் ஒரு பாதுகாத்தவனாக அவன் காணப்பட்டான். அவனிடத்துல காணப்பட்டது நிறைய நல்ல குணங்கள் இருந்துச்சு. என்னன்னா பரிசுத்தம் அவனிடத்துல காணப்பட்டுச்சு. ஏன்னா பரிசுத்தம் இருந்தாதான் பாவத்துக்கு விலகி ஓட முடியும். அதனால அதே மாதிரி அந்த பரிசுத்தம் இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு தாழ்மை அவனிடத்துல காணப்பட்டுச்சு. அவன் வந்து என்னதான் ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு போஸ்ட்ல வந்தபோது கூட அவனிடத்துல என்ன செய்ச்சு, ஒரு தாழ்மை காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு மன்னிக்கிற குணம். ஆனா இன்னைக்கு நமக்கு இந்த மன்னிக்கிற குணம் இல்லை. ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டோம், நம்ம என்ன செய்யறோம், அதே பிடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அதே நம்ம என்ன செய்யறோம், அவங்க மேல ஒரு கசப்பு நமக்குள்ள இருந்துட்டே இருக்குது. அந்த கசப்பை நம்ம விட்டு என்ன செய்யணும், விலக்கிட்டு மன்னிக்கிற குணம் நமக்கு வேணும். மன்னித்தோன்னா அதை என்ன செய்வோம், மறந்துடுவோம். ஆனா நம்ம சும்மா என்ன செய்யறோம், நாங்க மன்னிச்சிட்டோம், அதெல்லாம் நான் நினைக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அவங்கள பார்க்கும்போது இந்த கசப்பு மறுபடியும் என்ன செய்யுது, நமக்குள்ள வருது. அப்ப நம்ம என்ன செய்யல, மன்னிக்கலன்னு தான் அர்த்தம். அதனால மன்னித்து அதை என்ன செய்யணும், மறந்துடணும். மறந்தாதான் தேவன் நம்மையும் என்ன செய்வார், உயர்த்துவார். இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்துவார். அது மட்டும் இல்ல, அவனை குறித்து ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அவன் சின்ன வயசா இருக்கும்போது, 17 வயசா இருக்கும்போது அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். எப்படின்னா 12 அரிக்கட்டு இருக்கு. இவனுடைய அரிக்கட்டு, வயலில் அரித்த அரிக்கட்டுகள் மட்டும் நிமிர்ந்து இருக்குது. மற்ற 11 அரிக்கட்டை இவனுடைய அரிக்கட்டை வணங்கி இருக்கிறதாக அவன் சொப்பனம் கண்டான். அப்ப அந்த இது வந்து இவன் கூட பிறந்த எத்தனை பேர், 12 பேர். இவன் ஒருத்தன், இவனுக்கு பிறகு 11 பேர். இந்த 11 அரிக்கட்டு வேணும் வணங்கி இருக்குன்னு உடனே அவனுடைய தகப்பெல்லாம் சொல்றாரு, நீ ஒன்னிய நாங்கெல்லாம் வணங்க வருவோமா நீ. என்ன ஒரு சொப்பனம் காண்றான், சூரியன் சந்திரன் என்ன 11 நட்சத்திரங்கள் தன்னை வணங்குறதாக கண்டான். அப்போ அவங்க தகப்பன் என்ன சொல்றாரு, அப்போ உன்னுடைய தாயும் நானும் அண்ணன் மாதிரிலாம் உன்னை வணங்க வர போறோமா அப்படின்னு கடிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவன் என்ன செய்யப்பான், அந்த சொப்பனத்தை மனசுல வச்சிருந்திருப்பான் தகப்பனார். இந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு இவனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 13 வருஷம் ஆச்சு. 17 வயசுல அவன் சொப்பனம் கண்டான். இந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்து அவனை நினைச்சாங்க, எப்படியாவது இவனை நினைச்சிடணும், கொலை செய்திடணும். இவன் இருந்தாலும் சொப்பனம் பலிக்கும், இவனை க்ளோஸ் பண்ணிட்டான்னு நினைச்சு சொப்பனம் பலிக்காது, இது எப்படி பலிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுதாங்க சமயத்துக்காக காத்திருந்தாங்க. அதே மாதிரி தகப்பனார் ஒரு நாள் என்ன செய்யறாரு, உன் அண்ணமார போய் என்ன ஆடு மேய்க்கிறவங்கள போய் பார்த்துட்டு வா, விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது இவன் அங்க என்ன செய்யறான், போய் போன உடனே தூரத்திலேயே அவங்க அண்ணன் மாதிரி பாத்துறாங்க. ஆனா சொப்பனக்காரன் வர்றான், இவனை என்ன செய்யணும், கொன்றணும். அப்ப எப்படி வந்து சொப்பனம் பலிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறாங்க. அதுல ஒரு சகோதரன் மட்டும் கொஞ்சம் என்ன செய்யறான், அவன் மேல ஒரு அன்பு வச்சு, அவன் எப்படினாலும் நம்முடைய ரத்தத்தில் ரத்தம், அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது, இங்க இருக்கிற ஒரு குழியில நம்ம என்ன செய்வோம், தூக்கி போட்டுருவோம், நம்ம கையினால அவனை கொல்ல வேண்டாம், அவன் இந்த குழியில இருந்து என்ன செய்யட்டும், சாகட்டும் அப்படின்ட்டு சொல்றான். ஒரு தண்ணீர் இல்லாத ஆழமான வெறும் குழி, கல்லா இருக்குது. அப்ப போட்டாலே என்ன செய்யணும், அங்கங்க அடிபட்டு சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த குழிக்குள்ள என்ன செய்யறாங்க, தூக்கி போட்டுறாங்க. அப்ப அவன் அந்த குழிக்குள்ள போடும்போது என்ன செய்திருப்பான், ரொம்ப கதறி எழுதிருப்பான். ஐயோ, நம்ம அண்ணன் மாதிரி பார்க்க வந்தா அண்ணன் மாதிரி நம்மள என்ன செய்யறாங்க, கொலை பண்றதுக்கு இப்படி பண்றாங்களே என்று கதறி அழுதான். ஆனா அண்ணன் மாதிரி என்ன செய்யல, அவனுக்கு செவி கொடுக்கல, அவனை போட்டுறாங்க. அதுல ஒரே ஒரு ரூபன் மட்டும் என்ன செய்தான், எப்படியாவது இவனை காப்பாற்றி தாப்பன்று கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்யறாங்க, அவன் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, அங்க இருந்து ஒரு வர்த்தகர் கூட்டம், வியாபாரிகள் கூட்டம் வராங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யலாம், வித்துடலாம், நம்ம ஏன் அவனை சாகடிக்கணும், அவன் எங்கேயாவது அடிமையா போயிட்டு போட்டோம் அப்படின்னு அவனை குழியில இருந்து எடுத்து அவனை என்ன செய்யறாங்கன்னா, அந்த மீதியானியர், அந்த வியாபாரிகள் கையில 20 வெள்ளிக்காசுக்கு நினைச்சிட்டாங்க, வித்துட்டாங்க. வித்த உடனே அங்கதான் போத்திபாருடைய அரண்மனையில அவன் அடிமையாக விற்கப்பட்டான். ஆனா தேவன் அவனோடு இருந்தார். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் அவனோடு இருந்தார். இந்த குழியில இருக்கும் போதும் தேவன் அவனோடு இருந்ததுனால அவனை தூக்கி எடுத்தாரு. இப்ப போத்திபார் அரண்மனையிலும் தேவன் அவனோடு இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்போடு தேவன் இருந்ததுனால போத்திபார தேவன் என்ன ஆசீர்வதித்தார். அவன் செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு. இதை அந்த எஜமான் உணர்றான். யோசேப்பு வந்ததுல இருந்து நம்ம வீடு எப்படி இருக்கு, ஒரு ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்ட்டு எல்லா பொறுப்பையும் என்ன யோசேப்பு கையில
கொடுத்துட்டு சாப்பிட்ற ஆகாரத்தை மட்டும் என்ன செய்யறான் சாப்பிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவனுடைய மனைவி என்ன செய்யறா பொய் குற்றம் சாட்டி இவனை என்ன செய்யறாங்க சிறைச்சாலையில போடுறாங்க. அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சிறைச்சாலையிலும் தேவன் யோசேப்போடு இருந்தார். அப்ப நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக அவருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்தோம்னா அந்த எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு நினைச்சுவார் இருப்பார். தேவன் நம்மோடு இருந்தா எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஒரு ஏற்ற நேரம் வரும்போது தேவன் நினைச்சுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை உயர்த்துவார். சங்கீதம் 105:19 வாசிங்க. சங்கீதம் 105:19. சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்தாரு? அவன் வந்து என்ன செய்ய போறான்? உயர்த்தப்பட போறான், ராஜா மாதிரி ஆக போறாங்கிறத, அதான் எல்லாரும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வணங்க போறாங்கிறத ஏற்கனவே தரிசனம் கொடுத்துட்டாரு. அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சான்? 13 வருஷம் ஆச்சு. 17 வயசுலதான் அந்த சொப்பனத்தை கண்டான். 30வது வயசுலதான் அந்த தரிசனம் நிறைவேறிச்சு. அந்த 13 ஆண்டுகள் அவன் நினைச்சுதான் பொறுமையோட காத்திருந்தான். அப்ப அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனை கால்கள் எல்லாம் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அப்ப சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? ராஜ வாழ்க்கையா வாழ்ந்திருப்பான். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அவன் இருந்தான். ஆனா நான் ஒரு தப்பு செய்யலன்னு யார்ட்டையும் அவன் என்ன செய்யல, முதலாவது சொல்லல. அந்த பானபாத்திரக்காரன் சொப்பனத்தை கண்டு சொல்லும் போது மட்டும்தான் சொல்றான், நான் வந்து தப்பு செய்யாம தான் என்ன சிறையில போட்டிருக்காங்க, நீ ராஜாவோட வேலை செய்யும் போது என்னுடைய காரியத்தை எடுத்து சொல்லி என்ன இந்த இடத்துல இருந்து எப்படியாவது விடுதலை பண்றதுக்கு நீ முயற்சி பண்ணுன்னு சொல்றான். ஆனா அவன் என்ன செய்யல. மனிதர்கள் அப்படிதான், நன்மை பெற்றவர்கள் கூட நம்மள என்ன செய்வாங்க, மறந்து போயிடுவாங்க, நமக்கு எதிராக தான் வருவாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சான்? அவனுக்கு பதவி வந்தோடனே மறந்து போயிட்டான். மறந்து போன பிறகு திடீர்னு அவனை ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரே இரவில் 13 வருஷம் காத்திருந்த அவனுக்கு ஒரு ராத்திரியில அவனுக்கு என்ன செய்யறார்? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். பார்வோன் ராஜா சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல யாருமே இல்லை. அதுக்கு பிறந்த பானபாத்திரக்காரன் சொல்றான், இப்பதான் நான் செய்த தப்பு எனக்கு ஞாபகம் வருது. அந்த சிறைச்சாலையில ஒரு யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எப்பேற்பட்ட சொப்பனமா இருந்தாலும் அதனுடைய விளக்கத்தை என்ன செய்வான்? கரெக்டா சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா உடனே என்ன செய்யறாரு? ஆள் அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து அவன் என்ன செய்யறாங்க, நல்லா குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் எல்லாம், வேற சிறையில வந்து வேற ட்ரெஸ் தான் யூனிஃபார்ம் இருக்கும், அதெல்லாம் மாற்றி ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுத்து அவன் என்ன செய்யறாங்க? ராஜா அரண்மனைக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே இவன் அப்பமா என்ன செய்ய, ஒரு பெருமை கிடையாது, நான் என்ன செய்வேன், எப்படிப்பட்ட சொப்பனா நான் அர்த்தம் சொல்லிடுவேன் அவன் சொல்லவே இல்லை. தேவன் உனக்கு என்ன செய்வாரு? நல்ல ஒரு அர்த்தத்தை தேவன் உனக்கு கட்டளையிடுவார், நீ அந்த சொப்பனத்தை என்று சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றான். அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை குறித்து அவன் பெருமையே பாராட்டல, தேவன் இதை செய்வார், தேவன் இதை செய்வார். நீ அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு மேல 3 முறை சொல்றான். தேவன் தான் பார்வனுக்கு மங்களகரமான ஒரு அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்றான். தேவனால் இந்த காரியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். அப்படி அவன் சொன்ன மாதிரி பஞ்சமும் என்ன செய்ச்சு? வந்துச்சு. 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சு. முதலாவது 7 வருஷம் செழிப்பு இருந்துச்சு, அதுக்கு 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சு. அந்த வரும்போது இவன் சொல்றான், நீங்க முதலாவது என்ன செய்யுங்க, செழிப்புள்ள வருஷங்கள்ல ஆகாரத்தை சேகரித்து வைங்க, மீதி அதுக்கு பிறகு அந்த பஞ்சகாலம் வரும்போது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு இவனையே அதுக்கு அதிகாரியா போட்டு பார்வன் ராஜா உயர்த்துறாரு. அப்ப 13 வருஷம் அவன் பொறுமையோடு காத்திருந்ததுக்கு ஒரே இரவுல அவனுக்கு என்ன செய்யுச்சு? உயர்வு வந்துச்சு. அன்னைக்கு உடனே என்ன செய்யறாங்க? பார்வன் ராஜா சொல்றாரு, நீ வந்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் நீ தான் என்னது இனி அதிகாரி, நான் வந்து சிங்காசனத்துல மட்டும் ராஜாவா இருக்கேன், ஆனா மற்ற காரியங்கள் எல்லாம் நீ தான் செய்யணும், யாரும் உன்னுடைய அனுமதி இல்லாம ஒரு காரியமும் செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு நல்ல மெல்லிய வஸ்திரம் போட்டு பொற் சரப்பணிகள் எல்லாம் இது பண்ணி எல்லாரும் அவன் என்ன பணியுங்கன்னு சொன்னாராம். அப்ப அவனு ஆண்டவர் சொன்ன அந்த தரிசனம் அவனுக்கு என்ன செய்ச்சு? நிறைவேறுது. அப்ப அந்த கானான் தேசத்திலும் பஞ்சம் உண்டாகணும்னா அவனுடைய அப்பா என்ன செய்யறாரு? அண்ணன்மாரை அனுப்புறாரு, போய் எகிப்துல தானியம் இருக்குது, நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு காசு கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி இங்க வந்த உடனே இவங்களுக்கு தெரியல, இவன் வந்து ராஜா மாதிரி இருக்கிறதுனால, ராஜ வஸ்திரம் போட்டு ஒரு மேன்மையான பதவியில இருந்ததுனால அவங்களுக்கு அண்ணன்மாருக்கு தெரியல. ஆனா அவங்க நினைச்சிட்டாங்க அவன் எப்படியோ அடிமையா போய் என்ன ஆனானோன்னு நினைச்சாங்க. ஆனா இவனுக்கு என்ன செய்யுது? அண்ணன்மாரை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து என்ன செய்யறான்? ஆகாரம் கொடுத்து அனுப்புறான். திரும்ப அவங்கள வந்து என்ன செய்யறான்? தன்னுடைய நாட்டுக்கே கொண்டு வந்து ராஜாட்டு சொல்லி அந்த தேசத்துல நல்ல ஒரு தேசத்துல கோசேன் நாட்டுல வந்து ராமசேஸ்ங்கிற இடத்துல அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு நல்ல அவங்கள பராமரித்தான்னு சொல்லியிருக்கு. உண்மையில அவன் வந்து மன்னிக்கிற குணம் இல்லைன்னா அவன் என்ன செய்யிருப்பான்? பழி வாங்கன்னா வாங்கி இருந்திருக்கலாம். நீங்க அன்னைக்கு நான் கதற என்ன நினைச்சீங்க? குழியில போட்டீங்க, என்னை வித்தீங்க அடிமையா, இன்னைக்கு நான் உங்களை என்ன செய்யறேன்? கொலை பண்ணா கூட ராஜா கேட்டிருக்க மாட்டான். ஆனா அவன் வந்து என்ன செய்யல? பழி வாங்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை.
அப்புறம் அவங்க அப்பா இறந்தவொடனே சொல்றாங்க, நாங்கெல்லாம் என்ன செய்யறோம் தெரியாம தப்பு செய்யிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நீ அவன் காலில் விழுந்து அண்ணன் மாதிரி மன்னிப்பு கேட்கும்போது அவன் சொல்றான், பயப்படாதுங்க, நான் கடவுள் இல்லை, ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, எல்லாரையும் போஷிக்கிறதுக்காக என்னை உங்களுக்கு முன்னாக இந்த எகிப்து தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதனால பயப்படாதுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், உங்களை நான் என்ன செய்யறேன், பராமரிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான ஆகாரம், அவங்களோட பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை என்ன செய்ய பராமரித்தானா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணம் இருந்ததுனால தான் தேவன் யோசேப்போட இருந்து அவனுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தார். அவன் சிறைச்சாலை இருக்கும்போது, ஐயோ நான் தப்பு செய்யலை, நீ வழக்காடலை, யாரையும் கூட்ட என்ன செய்யலை, நியாயம் கேட்கல, ஆனா ஆண்டவரே அவனுக்காக என்ன செய்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்து அவனை ஒரு பெரிய அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக உயர்த்தி வைத்தார். அப்ப இப்படிப்பட்ட தேவனை நாமும் கூட என்ன செய்யணும், பின்பற்றணும்னா அவனிடத்தில் காணப்பட்ட நல்ல குணங்கள் நம்மிடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்பட்டோம்னு நம்ம என்ன செய்யணும், பொல்லாப்புக்கு விலகி ஓடுறவங்களா இருக்கணும், பாவத்துக்கு விலகி ஓடணும். அப்புறம் மற்றவர்கள் நமக்கு தப்பு செய்தா கூட அவர்களை மன்னிக்கிற ஒரு குணம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், வருஷங்கள் பல கடந்தவொடனே நமக்கு என்ன செய்யறோம், சோர்ந்து போயிடும், இது இனிமேல் நடக்காது அப்படின்னு நம்மளே என்ன செய்யறோம், முடிவு கிட்டுறோம். அப்படிப்பட்ட முடிவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தேவன் இதை எனக்கு கண்டிப்பா செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இருந்தா மட்டுமே தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த நம்பிக்கையோடு இருக்கணும். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கையோட யோசேப்பை போல அவன் 13 வருஷம் காத்திருந்தது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காத்திருப்பு இருக்கலாம். எந்த விதமான காத்திருப்பா இருந்தாலும் நம்ம தேவனை நம்பி நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது அந்த காத்திருப்பின் காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு எப்படி இருக்கும்னா ஜெயமாக இருக்கும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதமாக முடித்து கொடுத்து நம்ம என்ன செய்வார், உயர்த்துவார். இப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்னா இந்த யோசேப்பு இடத்துல காணப்பட்ட குணங்கள், அப்புறம் தானியேல் இடத்துல காணப்பட்ட குணங்கள், தாவீது இடத்துல காணப்பட்ட குணங்கள் நம்ம இடத்துல என்ன செய்யணும், காணப்படணும். பரிசுத்தம், தாழ்மை, பொறுமை, காத்திருக்கிறதுல ஒரு பொறுமை நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். மன்னிக்கிற குணம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் நம்ம செய்யும் போது கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாரு. நம்ம எல்லாருமே என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனா நமக்காக தேவன் செய்து முடிக்கணும்னா எல்லா காரியங்களையும், நம்முடைய குடும்ப காரியங்களா இருக்கட்டும், வேலை ஸ்தலங்கள் காரியங்கள், தொழில் காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு பிரியமானவர்களை, அவர்களுக்கு உள்ளத்துக்கு உகந்தவர்களாக, அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருந்தான்னா தேவன் நம்மோடு இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிப்போம். தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்போம். நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கணும்ப்பா சொல்லி ஜெபிப்போம். எங்கிட்ட காணப்படுகிற குறைகள் குற்றங்கள் என்ன இருந்தாலும் அவைகள் எல்லாம் நாங்கள் இந்த வேளையில தானியேலை போல நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை செய்தான். அப்ப நம்ம இடத்துல குறைகளை வைத்துட்டு பாவத்தை வச்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்துல அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னிடத்து என்ன குறை இருந்தாலும் சரி, தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிற பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா, எங்களுக்காக நீ எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீங்க உதவி செய்யுங்க சொல்லி அவருடைய கருத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் கேட்டு சத்தியத்தைப்படி நாங்கள் நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. நாங்கள் உண்மையுள்ளவர்களாக ஆண்டவரே, எந்த ஒரு கர்த்தாவே குற்றத்தில் அகப்படாதவர்களாக, ஆண்டவரே மனிதர்களுக்கும் உமக்கும் முன்பாக நாங்கள் நீதிகேடு செய்யாதவர்களாக, அதிகாரிகளுக்கு முன்பாக நாங்கள் எந்த விதமான கர்த்தாவே ராஜா அநியாய கேடுகள் செய்யாதபடி தகப்பனே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரே ஒரு விசை நீ பரிசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கேற்ற கர்த்தாவே ராஜா உண்மையுள்ளவர்களாக நாங்கள் மாறி கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்கிற நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லவர் என்று அறிந்து நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் என் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க இந்த வேலையில நீர் தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக நம்ம எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நாளில் கொடுத்த செய்தியின்படி கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்ய வல்லவர். ஒருவேளை என்னால் இயலலை, என்னால் முடியலை, செய்ய முடியலை, என்னால் சாதிக்க முடியலை, இல்லாட்டி என்னால் சில காரியங்களை ஜெயிக்க முடியலை,
சில பிரச்சனைகளை என்னால் மேற்கொள்ள முடியாம நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இயலாமையில் நமக்கு செயல்படுகிற ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பிக்க போகிறோம். முழங்கால் படியிடுறவங்க முழங்கால் படியிட்டு நாம் ஜபிக்க போகிறோம். 5 நிமிஷம் தான் ஜபித்து நாம் படிக்க போகிறோம். மற்றபடி எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஜபிப்போம். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் தோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாடன்றி இது யாரால் கூடும். வெறும் தோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாடன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம். வருகிற மாதம் நமக்கு ஒரு நல்ல மாதமாக, நன்மை தரும் மாதமாக, கிருபைகள் நிறைந்த மாதமாக, தீங்கு நம்மை அணுகாத மாதமாக, வியாதிகள் நம்மை நெருங்காத மாதமாக, இந்த மாதத்தில் இன்று வரை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லை வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்ற விடுதலையின் மாதமாக ஆண்டவர் நமக்கு இந்த மே மாதத்தை மாற்றி கொடுக்கணும். அல்லேலூயா. அது நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது, நம்முடைய இதயத்தில் இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகளில் இருக்கிறது. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமேன்.
இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை தான் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். சாப்பாடு தர்றது முக்கியம் இல்லை, தூங்குறது முக்கியம் இல்லை. நல்லா தூங்குங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலை. தூக்கத்திலே நம்ம முழிக்கும் போது உயிரோட வாரமே, அதுதான் கர்த்தர் செய்த கிருபை. அல்லேலூயா. எத்தனையோ பேர் அப்படி இந்த உலகத்தில் தூங்கும் போதே அவங்க வாழ்க்கை இழந்தவங்களாம் இருக்கிறாங்க. நடக்கும்போது, ஓடும்போது, கார் ஓட்டும்போது, எந்த நிமிஷத்தில் எந்த நேரத்தில் எப்படி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியவே செய்யாது. இன்னைக்கு சாயந்தரம் நான் ஒரு இடத்துக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தாலுகா ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. சரிண்டு என் வண்டியை நல்ல வண்டியாச்சு, மின்னல் வேகத்தில் போகணும்னு போனால் கரெக்டாக அந்த தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் டர்னிங் திரும்புகிற ஒரு லாரிக்காரன் சறுக்குன்னு குறுக்க வந்து நான் தொலைஞ்சோம்டா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எந்த ஒரு பிரச்சனை, நான் மட்டும் வண்டி விட்டு கீழே இறங்கி ஓட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எந்த சேதமும் இல்லாமல் காப்பாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர், நம்மோடே வருகிறவர். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அது பாவத்திற்கான இடமாய் இருந்தால் கைவிட்டு விடுவார். நல்ல காரியங்களை செய்வதற்கு, நன்மைகளை செய்வதற்கு நீங்கள் போங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, வேலைக்கு போங்க, உங்களை பிஸ்னஸை கவனிக்கிறதுக்கு போங்க. எங்கே போனாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை காப்பாற்றுவார். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இன்னும் 2 நாளில் நாங்கள் மே மாதத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவரே, இந்த மே மாதத்திற்கான ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணும்படி அழைத்திருந்தேன். அநேக குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதப்பா, நிறைய ஏக்கங்கள் இருக்கிறது, நிறைய வியாதிகள் இருக்கிறது, நிறைய பலவீனங்கள் இருக்கிறது, நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. நிறைய பேருடைய சரீரத்தில் இந்த வியாதினால் எனக்கு ஏதாவது வந்து விடுமோங்கிற பயங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலனும் திடனுமாய் இருக்கிறதுக்கான ஆவியை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இந்த ஏலிம் சுப வீட்டுக்கு வந்திருக்கிற மக்களுக்காக, லைவ்ல பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருடைய சரீரத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் மக்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் மக்கள் எல்லாவற்றையும் பெற்று சந்தோஷமாய் திருப்தியாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, துர்சம்பவங்கள் எதுவுமே எங்கள் தெருவில் நடக்கக்கூடாது. யாருக்கும் எந்த விதமான இழப்பும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் அதை மீறி நடக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நான் சபிக்கிறேன். குடும்பத்துக்கு விரோதமான சாபமான காரியங்களை இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுகிறோம். உங்கள் சாபங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த மனுஷன் எந்த ரூபத்தில் எந்த சாபம் இருந்தாலும் அந்த சாபங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளைகளுக்காக ஏங்கி தவிக்க வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்கப் போகிறார். வருகிற மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமைய நான் பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும்,
எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், எந்த வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. அடுத்த மாதம் உங்களுக்கு செழிப்புள்ள மாதமாக அமையட்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியாழக்கிழமை 7 மணிக்கு பிரேயர் உண்டு. ஊருக்கு போகிறவங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வீட்டில் இருக்கிறவங்க பிரேயரில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, கலந்து கொள்ளுங்க. ரைட்.